மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனுக்கு என் முதல் வணக்கம். தூய மரியன்னை மேல்நிலைப் பள்ளியினுடைய அதிபர் தந்தை அவர்களே, பள்ளியினுடைய காலாளர் அவர்களே, பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தந்தை அவர்களே, ஆங்கில வழி கல்வி இயக்குனர் அவர்களே, நமது பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் தந்தை அவர்களே, இங்கு திரளாக வந்திருக்கும் முன்னாள் ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் முதலில் வணங்கி வருகின்றேன். நான் இங்கு இருப்பதற்கும் நீங்கள் எல்லாம் இங்கு மகிழ்வுடன் அமர்ந்திருப்பதற்கும் காரணமான இயேசு சபையையும் இயேசு சபையினரையும் எண்ணி பார்க்கின்றேன். அப்படி எண்ணி பார்க்கும் பொழுது 18ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு பெண்மணி என் நினைவிற்கு வருகிறார். அவரை பற்றிய நினைவுகளோடு என் உரையை தொடங்குகின்றேன். இந்த திருநெல்வேலி பாளையங்கோட்டை பகுதிகளில் இன்னிலிருந்து கடைசி ஒரு 3 தலைமுறை பெண்கள்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க எங்க படிச்சீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கள பெரும்பாலானவர் சொல்லக்கூடிய பதில் சாரா டக்கர் பள்ளி, சாரா டக்கர் கல்லூரி, STC என்று சொல்லுவார்கள். இதை கேட்டோம்னா நமக்கு என்ன தோணுது? ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல சாரா டக்கர் இங்க வந்து பள்ளி கல்லூரியை திறந்து பெண்களுக்கான கல்வி சேவை ஆற்றினார்கள் அப்படின்னு தோணுது. ஆனால் அப்படி அல்ல. 18ஆம் நூற்றாண்டில் ஜான் டக்கர் அப்படிங்கிறவரு திருநெல்வேலி பாளையங்கோட்டை பகுதிகளில் வந்து மருத்துவ பணி ஆற்றினார். இங்கிலாந்துல இருந்து வந்து நம்ம மக்களுக்கான மருத்துவ சேவையை செய்கிறார். இவருடைய சகோதரி தான் இந்த சாரா டக்கர். இந்த சாரா டக்கர் ஒரு மாற்றுத்திறனாளி, 2 கால்களும் இல்லாதவர். அதனால எப்பயுமே வீட்டில் தான் இருப்பாங்க, வெளியே அவ்வளவா வரமாட்டாங்க. ஆனால் மிகச்சிறந்த படிப்பாளி, சிந்தனையாளர். இந்த ஜான் டக்கர் என்ன செய்வாரு? வார வாரம் இங்கு நடைபெற்ற நிகழ்வுகள், இங்குள்ள மக்கள் எப்படி வாழ்றாங்க, இங்குள்ள மக்களின் கலாச்சாரம் பண்பாடு என்ன, இதெல்லாம் தன் தங்கைக்கு கடிதமாக எழுதும் வழக்கத்தை கொண்டிருந்தார். சாரா டக்கர் அந்த கடிதத்தை பார்த்து அவங்க பதில் அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஜான் டக்கர் ஒரு நாள் குதிரையில போயிட்டு இருக்கும்போது அவருக்கு தாகம் ஏற்படுது. அதனால அவர் குதிரையை விட்டு இறங்கி ஒரு வீட்டு கதவை தட்டி தண்ணீர் கேட்கிறார். அப்போ ஒரு பெண்மணி கதவை திறந்து இவரை பார்த்த உடனே கதவை கூட்டிட்டு உள்ள ஓடிடுறாரு. இதை பார்த்த உடனே ஜான் டக்கர் ரொம்ப வருத்தப்பட்டு தன் சகோதரிக்கு தன் வருத்தத்தை கடிதமாகவே பதிவு செய்கிறார். இந்த மாதிரி இங்குள்ள பெண்கள் கல்வி அறிவு இல்லாத காரணத்தினால அந்நிய ஆண்களை பார்த்தோன்னா ஓடிடுறாங்க. அவங்களுக்கு நின்று பதில் சொல்ல கூட அவங்களுக்கு வந்து தெரியல, ஏன்னா கல்வி அறிவு இல்லை அப்படிங்கிறத கடிதம் மூலமா தன் தங்கைக்கு தெரிவிக்கிறார். இதை படித்த சாரா டக்கர் ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்ம ஒரு மாற்றுத்திறனாளி, நம்மளே இவ்வளவு படிக்கிறோம், ஆனா அங்குள்ள பெண்கள் எல்லாம் இருந்தும் அவங்க படிக்காம இருந்தாங்கன்னா அவங்களும் ஒரு வகையில் மாற்றுத்திறனாளி தானே அப்படிங்கிற சிந்தனையோட தன் இருந்த ஒரு 13 பவுன் நகைய ஜான் டக்கருக்கு அனுப்பி, இதை அண்ணா இதை வச்சு நீங்க ஒரு கல்லூரியில் தொடங்கி அங்க உள்ள பெண்களை படிக்க வைங்க, நம்ம கல்வி சேவை ஆற்றணும்னு சொல்றாங்க. அப்படி தொடங்கப்பட்டதுதான் இந்த சாரா டக்கர் பள்ளியும் கல்லூரியும். அப்புறம் அங்க வந்து நிதி திரட்டி ஒரு 13 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த பள்ளியையும் கல்லூரியையும் நடத்திடுறாங்க. அப்புறம் நிதி பற்றாக்குறை ஏற்படுது. நிதி பற்றாக்குறையினால ஜான் டக்கரால இங்க அந்த கல்வி நிறுவனங்களை நடத்த இயலுது. அதுக்கப்புறம் இவர் திரும்ப தங்கைக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த மாதிரி நிதி நெருக்கடியின் காரணமா நான் வந்து இந்த பள்ளியையும் கல்லூரியையும் மூடிட்டேன், என்னால நடத்த முடியல அப்படின்னு சொன்ன உடனே இந்த சாரா டக்கர் ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்ம வாழ்க்கையின் ஒரு இலக்கு இந்த பெண்களை படிக்க வைக்கிறது, அது கூட நம்மளால செய்ய முடியவில்லையே என்று அந்த வருத்தத்தில் அவர்கள் உடல்நிலை நலிவடைந்து ரொம்ப வெளியிறாங்க. இப்படியே இருக்கும்போது இந்த சாரா டக்கருடைய 3 தோழிகள் மரியா, சோபியா, ஜோடி, இவங்க 3 பேர் வந்து சாரா டக்கர்கிட்ட உன் பிரச்சனை என்ன, ஏன் உன் உடல்நிலை மோசமாயிட்டே போகுதுன்னு கேட்குறாங்க. அப்பொழுது சாரா டக்கர் சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம கல்வி நிறுவனங்களை முடிக்கிறோம், என் வாழ்க்கையின் ஒரே இலக்கு கூட என்னால் நிறைவேற்ற முடியலன்னா நான் இந்த உலகத்தில் இருந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க. இந்த சாரா டக்கருடைய அவங்க தோழிகளை ரொம்ப பாதிக்குது. நம்ம தோழியோட கனவு நிறைவேறாமையே அவ இறந்துட்டா, அதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு ஒரு 821 பவுன் நகையை நன்கொடையா திரட்டி
ஜான் டக்கருக்கு அனுப்பி திரும்ப அந்த பள்ளியையும் கல்லூரியையும் தொடங்க சொல்றாங்க. அவர் தொடர்ந்து நடத்துறாங்க. இன்னைக்கு வர 10 லட்சத்துக்கும் அதிகமான பெண்கள் அங்கு படித்து சமுதாயத்தில் நல்ல நிலையை அடைஞ்சிருக்காங்க. இந்த சாரா டக்கருடைய நோக்கம் எவ்வளவு உன்னதமானதோ அதுபோல்தான் நமது இயேசு சபையினருடைய நோக்கம். சாரா டக்கர் இந்தியாவுக்கு வந்ததில்லை, இந்தியர்களை பார்த்ததில்லை, பாளையங்கோட்டை திருநெல்வேலி எங்க இருக்கு நமக்கு தெரியாது, அதை உச்சரிக்க தெரியாது. அப்படி இருந்துமே இங்குள்ள பெண்கள் படித்து கல்வி அறிவு பெற வேண்டும் என்ற உயரிய எண்ணம் மட்டுமே அவருக்கு இருந்தது. அதுபோல்தான் நமது இயேசு சபையினரும் ஜாதி, மதம், நாடு, மொழி எதுவுமே பார்க்கறதில்லை, கல்வி அறிவு அனைவரும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல கல்வி நிறுவனங்களை நடத்தி பல மாணவர்களை உருவாக்கி பெருமை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய கல்வி நிறுவனங்களில் பணியாற்றிய நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களிடம் பயின்ற நாங்கள் அனைவருமே நற்பேர் பெற்றவர்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதினார். ஒரு தீக்குச்சியை வைத்து 5 தீபங்களை ஏற்றி அனைவரும் தீபங்களை வணங்கினார்கள், நான் மட்டும் தீக்குச்சியை வணங்கினேன். ஏற்றப்பட்ட தீபங்களை விட ஏற்ற உதவிய தீக்குச்சி உயர்ந்ததன்றோ அப்படின்னு எழுதுகிறார். இந்த கடிதத்துக்கு இணையான ஒரு நிகழ்வை இன்ஃபோசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தி அவர்களுடைய மனைவி சுதாமூர்த்தி தனது சுயசரிதையில் பதிவு செய்கிறார். அவங்க முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர் கலந்துரையாடல் கூட்டத்துக்கு முன்னாள் மாணவியா கோவாவுக்கு போறாங்க. அங்க இவர் பல லட்சம் பேருக்கு வேலை அளித்த இன்ஃபோசிஸ் நிறுவனரோட மனைவி, பல கோடிகளுக்கு சொந்தக்காரர், தொழிலதிபர். அதனால ஆசிரியர்களை குத்துவிளக்கு ஏற்ற சுதாமூர்த்தி இந்த சுதாமூர்த்தி வரும்போதே தன் ஆசிரியர் ஒருவரையே கூடவே அழைச்சிட்டு வந்து ஏற்றுறாங்க. ஏற்றி முடிச்சோன்னா ஆசிரியர் இவருடைய சமுதாய உயர்ந்த நிலையை கருதி கொஞ்சம் அதிகமா புரிஞ்சு வணங்கிடுறாங்க. உடனே சுதாமூர்த்தி தன் சேலையை இழுக்கு கட்டி கொண்டு நெடுஞ்சாலையாக அவர் காலிலே அந்த இடத்திலே விழுந்து வணங்குறாங்க. எவ்வளவுதான் வணங்கிட்டு சொல்றாங்க, எவ்வளவுதான் உயர்ந்த நிலையில் நாங்கள் இருந்தாலும், எவ்வளவு பட்டங்களை பெற்றாலும், சமுதாயத்தில் எங்களுக்கு எவ்வளவு மதிப்பு இருந்தாலும் கற்றுக் கொண்டவர்களும் கற்றுக் கொடுத்தவர்களும் ஈடாக முடியுமா? கற்றுக் கொடுத்தவர்கள் என்றுமே உயர்ந்தவர்கள் தான், நீங்கள் மகத்தானவர்கள் என்று எழுதுகிறார். இந்த உலகத்திலேயே பொறாமை இல்லாத ஒரே சமூகம்னா அது உங்கள் ஆசிரியர் சமூகம் தான். திருவள்ளுவர் சொல்லுவார், ஒருக்காரா கொண்டு ஒருவன் தன் நெஞ்சத்தில் அழுக்காக இல்லாத இயல்பு. அந்த மாதிரி பொறாமைப்படாத ஒரே சமூகம் நீங்கள் தான். நீங்கள் பெற்ற பிள்ளைகளை விட உங்களிடம் கற்ற பிள்ளைகளின் வளர்ச்சியை பார்த்த மகிழ்ந்தவர்கள் நீங்கள் என்றுமே உயர்ந்தவர்கள். உலகத்துல மாவீரர்கள் 2 பேரை தான் உலகம் இன்றைக்கு வரைக்கும் மாவீரர்கள் ஏற்றிருக்காங்க. ஒருவர் மாவீரர் நெப்போலியன், மற்றொருவர் மாவீரர் அலெக்சாண்டர். இந்த மாவீரர் அலெக்சாண்டருடைய தந்தை பிலிப்பு, அவரு அலெக்சாண்டர் பிறந்த உடனே எல்லாருக்கும் பொற்காசுகளையும் பரிசுகளையும் வாரி வழங்குறாரு, பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாரு. அப்ப மந்திரி பக்கத்துல இருந்து பார்க்கிறாரு, என்ன அரசே எல்லாருக்கும் வர்றவங்களுக்கு எல்லாம் இப்படி வாரி வழங்குறீங்க, உங்களுக்கு அடுத்த நாட்டை ஆள ஒருவர் பிறந்து விட்டாங்க என்ற மகிழ்ச்சி தான் அப்படின்னு அலெக்சாண்டருடைய தந்தை பிலிப்பு கேட்கிறார். அதுக்கு பிலிப்பு சொல்றாரு, எனக்கு ஒரு மகன் பிறந்து விட்டான் என்றோ, எனக்கு பிறகு நாட்டை ஆள ஒருவன் வந்து விட்டான் என்றோ, இந்த நாட்டிற்கு ஒரு இளவரசன் கிடைத்து விட்டான் என்றோ நாம் இதெல்லாம் செய்யல. நல்லறிஞர் பேராசான் அரிஸ்டாட்டில் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் போதே அவரிடம் பகிர்வதற்கு எனக்கு ஒரு மகன் பிறந்து விட்டான், அதுதான் எனது மகிழ்ச்சி என்று சொன்னார். உங்களிடம் பயின்ற ஒவ்வொரு மாணவரின் பெற்றோரும் இந்திய மனநிலையில் தான் இருந்திருப்பார்கள். அந்த அலெக்சாண்டர் பின்னாளில் வளர்ந்து அனைத்து நாடுகளையும் கைப்பற்றுகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திற்கு நான் வந்ததற்கு எனது பெற்றோர் காரணம், இந்த உலகமே என் கையில் வந்ததற்கு எனது ஆசிரியர்கள் தான் காரணம் என்று சொல்லுகிறார். உங்களிடம் பயின்ற ஒவ்வொரு மாணவருக்கும் அவரை ஒரு பாறையாக மாற்றி தனது திருச்சபையே அந்த பாறையின் மேலே கட்டி எழுப்புகிறார். அதை போல நீங்களும் எந்த கல் சிற்பமாகும், எந்த கல் தூணாகும், எந்த கல் வாசற்படியாகும், அதுபோன்று மாணவர்களுடைய தகுதியையும் திறமையையும் அறிந்து அதற்கேற்ற முறையிலே அவர்களை வளர்த்து உதவியவர்கள் நீங்கள் என்றுமே மதிப்பிற்குரியவர்கள், நீங்கள் என்றுமே உயர்ந்தவர்கள். உரையை நிறைவு செய்யும் போது என்னுடைய சில நினைவுகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த பள்ளிக்கும் எனக்குமான தொடர்பை எண்ணி பார்க்கின்றேன்.
இந்த பள்ளிக்கும் எனக்குமான தொடர்பு எனது திருமுழுக்கிலிருந்து தொடங்குகிறது. எனக்கு திருமுழுக்கு அளித்தவர் அப்போது நமது மரியன்னை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தந்தையாக இருந்த அருள் தந்தை ஆரோக்கியராஜ் அவர்கள். அதற்கு பிறகு 84-85 ஆண்டுகளில் என்னுடைய விடுமுறை நாட்களில் பெரும்பான்மையான நேரங்களை நான் அருள் தந்தை லூர்த்ராஜ் அவர்களின் அறையில் தான் கழிப்பேன். அதற்கு பிறகு 30-35 ஆண்டுகள் கழித்த போதும் கூட எப்போது என்னை பார்த்தாலும் சுற்றி இருப்பவர்களிடம் இவன் சனிக்கிழமை ஆனால் என் ரூம்ல தான் இருப்பான், என் தாடை இவனோட தாடை என் டேபிளை தட்டும், உயரம் தான் இவனோட தாடை என் டேபிளை தட்டோம்னு அடிக்கடி சுற்றி இருக்கவர்களிடம் சொல்லி மகிழ்வார். என்னுடைய முதல் மேடை அமலோர்நாதர் அரங்கம், 6th ஸ்டாண்டர்ட் சைடில் மேலே இருக்கும். அதுதான் என்னுடைய முதல் மேடை. 1900 நான் எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது 10 அதிகாரங்கள் மாவட்ட கல்வி அலுவலர் முன்பு சொல்லும் வாய்ப்பை எனக்கு தந்தவர் அருள் தந்தை லூர்த்ராஜ் அவர்கள். அப்போது அந்த 10 அதிகாரங்களை சொன்னேன். அதற்கு பிறகு தந்தை அவர்கள் என் தந்தையிடம் சொன்னார்கள், நல்லா திருக்குறள் சொல்றான், தொடர்ந்து படிக்கவை என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு நான் திருக்குறளை தொடர்ந்து கற்க ஆரம்பித்தேன். என்னுடைய 2வது மேடை 38 அரசுப்பாளையம் முடித்தவுடன் 2வது மேடைக்கான வாய்ப்பு கிடைத்தது. அது ரயில்வே மிக்சட் ஸ்கூலில் நடந்தது. அந்த வாய்ப்பை எனக்கு வாங்கி தந்தவர் நமது தமிழாசிரியர் அவர்கள். என்னை மிதிவண்டியில் அவர் தான் கூட்டி சென்றார் அந்த பள்ளிக்கு. அந்த இந்த மாதிரி ஒவ்வொருவருடைய அந்த அக்கறை, அன்பு, நேசம் இவை எல்லாம் சேர்ந்து என்னை உயர்த்தியது. பிறகு 6ஆம் வகுப்பு நுழைவுத் தேர்வு நமது பள்ளியில் புகழ்பெற்ற அறை 44ஆம் ரூம், அங்குதான் நான் எழுதினேன். அப்போ அருள் தந்தை சிகாமணி அவர்கள் தலைமை ஆசிரியராக இருந்தார்கள். அந்த ரவுண்ட்ஸ் வந்தாங்க. ரவுண்ட்ஸ் வந்துட்டு என் பக்கத்தில் வந்து நான் எழுதி முடிச்சு உட்கார்ந்துருந்தேன். ஒன்றுமே சொல்லலை. பேப்பர் எடுத்து ஃபுல்லாக பார்த்தாங்க. பேப்பரை எடுத்து ஃபுல்லாக முதல்ல இருந்து கடைசி வரை பேப்பரை பார்த்தாங்க. பார்த்துட்டு ஒன்றும் சொல்லலை, ஒரு மாதிரி சிரிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் அறிஞ்சிக்கிட்டேன். திருப்பி நான் ஃபுல்லாக முதல்ல இருந்து திரும்ப செக் பண்ணேன். எந்த தப்பு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பேப்பரை கொடுத்துட்டு நான் வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்தோடனே என் தந்தையார் சொன்னார், ஒரு தப்பு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லையே அப்படின்னு சொன்னேன். ஆக்ஸ் என்ற வார்த்தைக்கு ப்ளூரல் கேட்கப்பட்டிருந்தது, ஆக்ஸ். நான் ஆக்சஸ் என்று எழுதியிருந்தேன். அது ஆக்சன், OXEN. அது எனக்கு தெரியாது. அது ஃபாதர் கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 6வது நமது பள்ளியில் சேர்ந்த 6th G. அப்போது தமிழாசிரியர்கள் ராமகிருஷ்ணன், வேலாயுதன் ஐயா, ரத்ன ஐயா இவர்கள் எல்லாம் சேர்ந்து என்னை பல பேச்சு போட்டிகளுக்கு தயார் செய்து என்னை அனுப்பினார்கள். ராமகிருஷ்ணன் ஐயா என்னை கூட்டிட்டு போகாத பள்ளிகளே இல்லை என்ற அளவிற்கு அவ்வளவு பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டோம். தியாகராசர் பள்ளியில் நடைபெற்ற போட்டியில் தொடர்ந்து 3 முறை வென்று அந்த சுழற்கோப்பையை நமது பள்ளிக்கு உரிதாக்கிய பெருமை மிகு தருணம் என்னால் இன்னும் மறக்க முடியாது. அதன் பிறகு ஸ்ரீராம் குரூப்ஸ் நிறுவனங்கள் நடத்திய பாரதி பார்வையில் தமிழ் என்ற பேச்சு போட்டியில் மாநில அளவில் 3வது பரிசு பெற்றோம். பாரதி பார்வையில் தமிழ் என்ற அந்த தலைப்பை கேட்டவுடன் ஐயா அவர்கள் சொன்னார்கள், குழந்தையின் பார்வையில் தாய். அந்த உரையை அப்படிதான் தொடங்கியது. பாரதி பார்வையில் தமிழ், ஆம், குழந்தையின் பார்வையில் தாய். அந்த போட்டியில் மாநில அளவில் சென்னையில் மாநில அளவில் நடைபெற்ற போட்டியில் 3வது பரிசு. இப்படி பல போட்டிகளில் கலந்து கொண்டு என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு உயரத்திற்கும் இந்த பள்ளி என்றுமே ஒரு காரணமாக இருந்திருக்கிறது என்பதை நான் இங்கு நிறைவு கூற விரும்புகின்றேன். என்னை போல் பல மாணவர்கள், நான் ஒருவன் ஒரு பானை சோத்துக்கு ஒரு துளி என்பது போல என்னை போல லட்சக்கணக்கான மாணவர்களை இந்த பள்ளி உருவாக்கியது. லட்சக்கணக்கான சிற்பங்களை செதுக்கிய ஆசிரியர்கள் நீங்கள். ஒரு சிற்பியிடம் ஒரு கல் கேட்டது, என்னை சிலையாக்க இப்படி நீ என்னை அடிக்கிறாயே, எனக்கு வலிக்காதா, என் வலி உனக்கு தெரியவில்லையா என்று ஒரு பாறையானது சிற்பியிடம் கேட்டது. சிற்பி சொன்னார், உன்னை அடிக்கும் போது என் கைகளும் வலிக்கும்,
என் வழியை பொருட்படுத்தி நான் உன்னை அடிக்காமல் விட்டால் நீ என்றுமே பாறையாகி வீணாகி விடுவாய். உன்னை சிற்பமாக்க என் வழியை பொறுத்துக் கொண்டு உன்னை அடிக்கின்றேன், அதை நீ உணர்ந்து கொள் என்று சிற்பி சொன்னாராம். அதுபோல உங்கள் வழியை பொறுத்துக் கொண்டு எண்ணற்ற மாணவர்களின் வாழ்வினை உயர்த்தியவர்கள் நீங்கள். கூற்று நன்று மேல்வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை என்பார் திருவள்ளுவர். அந்த படைதான் உங்களுடைய இந்த படை. நீங்கள் அனைவரும் இவ்வாறு ஒன்றாக இருக்கும்போது எவராலும் உங்களை வெல்ல முடியாது. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள வேண்டும் என்று கூறி என்னிடம் நான் பயின்ற ஒவ்வொரு ஆசிரியரையும் நன்றியுடன் நினைவு கூறும் இந்த நல்ல நேரத்தில் நம்மை விட்டு சென்ற பன்முக திறமையாளர் ஆசிரியர் ஜோசப் அமல்ராஜ், எனது 10ஆம் வகுப்பு ஆங்கில ஆசிரியர் NSK என்று அழைக்கப்பட்ட NS கிருஷ்ணசாமி, எனது 10ஆம் வகுப்பு கணித ஆசிரியர் என்னை 100 மதிப்பெண்கள் எடுக்க வைத்தவர் ஆசிரியர் ஜெயசீலன், இவர்களை நன்றியுடன் நினைவு கூர்ந்து இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சூப்பர் ஸ்டான்லி, சூப்பர். அன்பு தம்பி ஸ்டாலின் பிரிட்டோ தன்னுடைய மலரும் நினைவுகளாக பழைய நினைவுகள்லாம் சொன்னாங்க. எல்லாரையும் காமிச்சேன். ரொம்ப ஆவலா